தோழியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல வளர்ந்து வரும் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு கண்ணன் சார் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ உங்ககிட்ட சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போறேன். நீங்க வளரும் நடிகரும் தயாரிப்பாளருமா இருக்கீங்க. இந்த சினிமா துறையில உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, வரதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்து நம்ம படங்களை பார்த்து தான் வளர்ந்து வந்திருக்கோம். அதில் ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது. +2 வரைக்கும் அங்கே ஊரில் மதுரை ஏரியாவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். 96ல் தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு அதிகமான இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. பட் என்னோட ஃபீல்டு வேற, மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துட்டே இருப்பேன். அது இப்போதான் அந்த நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல இப்படியே உள்ள வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. அப்ப ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாம் நீங்க ஆக்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் கல்ச்சர்ல இல்ல காலேஜ் ஆனுவல் டே அந்த மாதிரி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? சின்னதா பண்ணிருக்கேன். சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் பண்ணது இல்ல. சின்னதா பண்ணிருக்கேன். ஸ்பீச் எல்லாம் கொடுப்பேன். அந்த ஆர்வம் தான், மற்றபடி அது இல்ல. சரி சார், இப்போ நீங்க ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. அந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன? எந்த கேரக்டர் நீங்க நடிக்கும் போது கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு கொடுத்துருக்கிறது இப்போ முதல் படத்திலே எனக்கு கொடுத்தது ஒரு ஊர் பெரிய மனுஷன் மாதிரி ஒரு வில்லன், பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான கேரக்டர். அது என்னோட இதுக்கு கரெக்டா சூட் ஆச்சுன்னு சொல்லி டைரக்டர் ஃபீல் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாரு. சவுடுன்னு ஒரு படத்துல ஜெயந்தன் ஒரு டைரக்டர் தான் என்ன சூஸ் பண்ணி கொடுத்தாரு. அது கம்ஃபர்டபுளா இருந்தது. அவர் சொன்னதை கரெக்டா செஞ்சேன். அது கம்ஃபர்டபுளா நல்லாவே அமைஞ்சிருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஒரு ஃபேமிலியை லைக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பெரிய மனுஷன். அப்போ வெளியே தெரியாம என்னென்ன பண்ணுவான் அப்படின்றதுதான் அவனோட கதை. சோ இது கொஞ்சம் லைட்டா நெகட்டிவ் கேரக்டரா வருமா? ஒரு வில்லன் கேரக்டர் தான். நெகட்டிவ் கேரக்டர். சோ வில்லன் கேரக்டர். ஓகே. இந்த வில்லன் கேரக்டர் நீங்க ரொம்ப விரும்பி செஞ்சீங்களா எப்படி? ஆமா, நான் ஆரம்பத்துல இருந்து ரகுவரன் அப்படி மாதிரி பெரிய பெரிய வில்லன் லைக் பண்ணி படம் பார்ப்பேன். சோ அதனால எனக்கு வில்லனா பண்ணணும்ன்றது ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தவங்களும் நீ வில்லன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அட்வைஸும் பண்ணாங்க. அதுல முக்கியமா என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் எழிலரசன், அவர் நீ வில்லனா பண்ணா நல்லா ஷைன் ஆவ அப்படின்றத எனக்கு பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. அவர் சொன்னது பழிச்சிருக்கு. சோ இப்போ சினி ஃபீல்ட்ல நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க, நடிகராகவும் தயாரிப்பாளரும் வந்திருக்கீங்க. இப்ப எல்லாருமே வரும்போது நடிகரா தான் வருவாங்க. ஆனா நீங்க நடிகராகவும் தயாரிப்பாளரும் வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? தயாரிப்பாளர்ன்றது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் நடிக்கிறதுக்கு தான் செலக்ட் ஆகி ஆக்சுவலா வந்தேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்துட்டு நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுல உள்ள வர வேண்டியதா ஆயிடுச்சு. அது ஒரு ஆக்சிடென்டல் தான் தயாரிப்பாளர்ன்றது. ஆனா மெயின் ஆக்டிங் தான். சோ அதுலயே நெகட்டிவ் ரோல் தான் சார் பண்ண போறீங்க. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது நெகட்டிவ் ரோல் தான். அதுதான் எனக்கு என்னோட கெட்டப் சரியா வரணும்னு தோணுது. அதனால அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ நீங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் வரும்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க. சார், இப்போ நீங்க மனோபாலா சார் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம அவர் மறைந்த நடிகர். அவர் பாத்தீங்கன்னா காமெடியும் பண்ணுவாரு, குணச்சித்திரமும் பண்ணுவார். சோ நீங்க அவருடைய சாயல்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம கையில இல்ல. டைரக்டர் என்ன சொல்றாங்களோ, நமக்கு என்ன வரும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்கறது. எந்த ஒரு ஆக்டரும் எதை டைரக்டர் பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்களோ அதை நம்ம கரெக்டா செய்யும் போது எல்லாமே பர்ஃபெக்டா வரும். சோ சாருக்கு பர்சனலா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப வில்லனா நடிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அதை தாண்டி உங்களோட உள் மனசுல நான் காமெடினா பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல ஹீரோட அப்பாவா நடந்தா நடிச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருக்கா? இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கிடைச்சாலும் பண்ணுவேன். பண்றதுக்கான வாய்ப்பு இப்போதானே ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம். எந்த ரோல் நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்றோமோ
அது வந்து கரெக்டா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப விரும்புறது நெகட்டிவ் ரோல் தான், நெகட்டிவ் ரோல் வில்லன் ரோல் தான். ஓகே அதுல தான் நான் சைன் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. சூப்பர் சூப்பர் சார். சோ உங்களோட இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா ரகுவரன் சார்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. பர்టిక్యులரா அவர் நடிச்ச படங்கள்ல அவர் ரொம்ப வில்லன் கேரக்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த கேரக்டர் பிடிக்கும்? அது நான் பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட மனசுல தோணும் இல்லையா? அது மாதிரி கேரக்டர் ஏதாச்சும் சொல்லுங்களேன். அது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. ரஹ்மான் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு, புரியாத புதிர். அதுல அவரோட ஆக்டிங் வந்து டிஃபரெண்டா காட்டியிருப்பாரு. அப்புறம் தொட்டாச்சினிகின்னு ஒரு படம், அதுல அவரோட ஆக்டிங் ரொம்ப எடுத்துக்காட்டா வெளியில வரும். அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படம். சரி, இதெல்லாம் தாண்டி உங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க சார்? வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வீட்ல சொல்லும் போது என்ன ரியாக்ட் பண்ணாங்க? உடனே ஓகே சொன்னாங்களா இல்ல கொஞ்சம் டிலே ஆயிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வந்தீங்களா? நிறைய ஸ்ட்ரகிள் பிறகுதான் ஆக்சுவலி நான் நடிக்கவே வந்தேன். உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு. ஃபேமிலிஸ் எல்லாம் 1000 மோஸ்ட்லி நெகட்டிவ் சைட தான் நிறைய பார்ப்பாங்க. நமக்கு நெகட்டிவ் சைடு வேணாம், பாசிட்டிவ் சைடும் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலா. சூப்பர் சூப்பர். அது வந்து நம்ம சைடா தான் இப்போ வந்து மெயினா இன்னும் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வர வர கொஞ்சம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன படம்லாம் நீங்க புக் ஆயிருக்கீங்க சார்? ஆக்சுவலி மறைமுகம்னு ஒரு படம் 80% மேல முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 படம் ஆக்சுவலி பேசிட்டு இருக்கேன், இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. மேபி குயிக் ஆயிடும். இப்போ புதுசா வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா, புதுசா இண்டஸ்ட்ரியில நான் நடிக்கிறேன்னு சில பேர் வந்துடுறாங்க. ஆனா வந்தோடனே கேமரா முன்னாடி அவங்களுக்கு நடிப்பு வர மாட்டேங்குது, ஆக்டிங் டான்ஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்? ஆக்சுவலி முன்னாடி வரும்போதே ஆக்டிங் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா அதுக்கான ஸ்டெப், அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றது தான் ஜென்ரலா சொல்ல முடியும். நம்ம வந்து எதுவுமே பண்ணாம ஆக்டிங் நமக்கு வரும், ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கா ஒரு ஆக்டிங் இருக்கும். அது வந்து எக்ஸ்போஸ் பண்ற விதத்துல கேமரா முன்னாடி பண்ணணும். இன்னும் நார்மலா எடுக்கிற போது எப்படி வேணும்னாலும் நம்ம பேசலாம், பட் கேமரா முன்னாடி வரும்போது அந்த ஃபியர்னஸ் இருக்கும். நம்ம என்ன பேச வரோமோ அதை பேச மாட்டோம், அதை உளருவோம். அந்த மாதிரியான இது இல்லாம தெளிவா பேசுற சூழ்நிலை இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஆக்டர் ஆக முடியும். சரி, சாருக்கு வந்து டான்ஸ், சிங்கிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் ஆல்ரெடி படத்துல 2 பாட்டு பாடி இருக்கேன். சிங்கிங் வந்து எங்க கத்துக்கிட்டீங்க? பேசிக்காவே தெரியுமா இல்ல இந்த படத்துக்காக ஏதாவது? இல்ல, ஆக்சுவலி நான் முன்னாடி கொஞ்சம் பண்ணிருக்கேன். பீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அகாடமில எங்களோட குருநாதர் சரண்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமா கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் இந்த சிங்கிங்கும் முயற்சி பண்ணேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. படத்துக்காக கத்துக்கிட்டீங்க இல்ல? இல்ல, ஆக்சுவலி நான் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் போய் அதை கத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நானும் அதுக்கும் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஓகே. சினி சாங்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணீங்க இல்ல கர்நாடிக், வெஸ்டர்ன், இந்துஸ்தானி? இல்ல, ஆக்சுவலி சினி சாங்ஸ் மட்டும் தான் நான் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ரெடியா இருந்தேன். இதுல வந்து சினி ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஜான் பீட்டர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அதனால கொஞ்சம் 2 பாட்டு பாட முடிஞ்சது, நல்லாவே வந்திருக்கு. எங்களுக்காக வேற ஏதாவது பாட்டு பாடலாம்ல? நீங்க இந்த படத்தோட பாட்டு வேணா, உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பாடுற பாட்டு ஏதாவது எங்களுக்கு ஒரு 2 லைன். தோழியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. Thank you, sir. Thank you so much. Thank you. And next question, sir. So, சாருக்கு வந்து பூர்வீகம் சென்னையா இல்ல? இல்ல, என்னோட பூர்வீகம் உசிலம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்கதான் படிச்சதெல்லாம், +2 வரைக்கும் படிச்சதெல்லாம் அங்கதான். அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்துட்டேன், 96லயே வந்துட்டேன். அது யூஜி பிஜி பண்ணது எல்லாமே சென்னையில தான், அப்படியே செட்டில் ஆயிட்டேன் சென்னையில. இப்போ சாரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் எல்லாம் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து வெயிட்டான ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான். பெரிய ஹீரோஸ்களுக்கு நெகட்டிவ் ரோல் பண்ற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது பண்ணணும்ன்றதுதான் ஆம்பிஷனா போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அங்க இருந்த சரௌண்டிங் பார்த்துட்டு நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? முத நான் கேமரா முன்னாடி நின்னதே ஆக்சுவலி
கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷனா மேல மாடியில நின்றுட்டு மக்கள் கீழ இருந்து கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபியர்னஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிக்கிறோன்றது. அப்புறம் டைரக்டர்ஸ், கேமராமேன் எல்லாமே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணது. ஓகே. கூட இருந்த கோ ஆக்டர்ஸ், அதுல முக்கியமா மிஸ்டர் ராஜன் சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரெல்லாம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எல்லாம் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் கொடுக்க 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 கொஞ்சம் அந்த ஃபேர்னஸ் எல்லாம் போயிட்டு நிறைய நம்ம சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க நம்ம படத்துல. அவங்க ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஆக்டிங் அப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்க படம் எப்போ ரிலீஸ் ஆகுது ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, டப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆயிடும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். எங்க கூட உங்களுடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு, உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வரக்கூடிய படங்கள்ல நாங்க உங்களை நிறைய எல்லா படத்துலயும் உங்களை நாங்க பார்க்கணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வில்லன் ரோல்ல நீங்க டாப் மோஸ்ட் ஹீரோவா வரணும். அதுதான் ஒரு சூழ்நிலைய எங்களுக்கு உருவாக்குறதுக்கு, மக்கள் முன்னாடி எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது உங்க மாதிரி மீடியாக்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்ததுன்னா நாங்க டெஃபினட்டா மக்கள் முன்னாடி வந்து ஒரு நல்ல ரோல்ல வந்து நிக்க முடியும்ன்றத நான் நம்புறேன். கண்டிப்பா எங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் சார். நீங்க இன்னும் நல்ல பெரிய லெவல்ல வரணும்னு நாங்களும் எங்களுடைய டீம் சார்பா உங்களை வாழ்த்துறோம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ.